பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டிசம்பர் மாதத்தின் முதல் தினத்திலே நம்ம எல்லாரையும் கூட்டி சேர்த்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை ಉಂಟಾವதாக. ಡಿಸೆಂಬರ್ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಸೇರಿಸಿದ ದೇವಾದಿ ದೇವನಿಗೆ ಸ್ತುತಿ ಘನ ಉಂಟಾಗಲಿ. இந்த வாக்குத்தத்த கூட்டத்திற்கு, கிருபையின் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ಕರ್ತರು ಉங்களை ಆಶೀರ್ವದಿಪಾರಾಗ. ವಾಗ್ದಾನ ಮತ್ತು ಕೃಪೆಯ ಕೂಟ ಬಂದಿರತಕ್ಕಂತ ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஒவ்வொரு மாதமும் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறபடியே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ಪ್ರತಿ ತಿಂಗಳು ದೇವರು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಂತೆಯೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த வருஷத்தின் கடைசி மாதம், ಈ ವರ್ಷದ ಕಡೆಯ ತಿಂಗಳು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய வாக்குத்தத்தத்தின்படியே அவர் நம்மை நடத்துவார். ಅವರ ವಾಗ್ದಾನದ ರೀತಿಯಲ್ಲೇ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ಏಸಾಯ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ 51வது அதிகாரம் 51ನೇ ಅಧ್ಯಾಯ 16வது ವಚನத்தை அடியேன் வாசிக்கிறேன், கேளுங்கள். 16ನೇ ವಚನವನ್ನ ನಾನು ಓದುತ್ತೇನೆ, ಕೇಳಿರಿ. நான் வானத்தை நிலைப்படுத்தி ನಾನು ಆಕಾಶವನ್ನು ನೆಲೆ ನಿಲ್ಲಿಸಬೇಕೆಂತಲೂ பூமியை அஸ்திபாரப்படுத்தி ಭೂಲೋಕವನ್ನು ಸ್ಥಾಪಿಸಬೇಕೆಂತಲೂ சீயோனை நோக்கி ಚಿಯೋನಿಗೆ நீ என் ஜனம் என்று ನೀನು ನನ್ನ ಜನವೆಂದು சொல்வதற்காக ಹೇಳಬೇಕೆಂತಲೂ நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಇಟ್ಟು என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ನನ್ನ ಕೈಯ ನೆರಳಿನಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಉದುಗಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் கரத்தின் நிழலினால் ನನ್ನ ಕೈಯ ನೆರಳಿನಲ್ಲಿ உன்னை நான் மறைக்கிறேன். ನಿನ್ನನ್ನು ಉದುಗಿಸಿದ್ದೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தருடைய நிழல், ಕರ್ತನ ನೆರಳು, உன்னதமானவருடைய மறைவு, ಪರಾತ್ಪರನ ಮೊರೆ, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழல் ಸರ್ವಶಕ್ತನ ದೇವರ ನೆರಳು எப்படிப்பட்டது என்று நாம் சங்கீதம் 91 நாம் வாசிக்கிறோம். ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುವಂತದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆ 91ರಲ್ಲಿ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் ಪರಾತ್ಪರನ ಮೊರೆ ಒಕ್ಕಿರುವವನು சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ಸರ್ವಶಕ್ತನ ಆಶ್ರಯದಲ್ಲಿ ತಂಗಿರುವನು. நான் கர்த்தரை நோக்கி, ನಾನು ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ, நீர் என் அடைக்கலம், ನೀನು ನನ್ನ ಶರಣನು, என் கோட்டை, ನನ್ನ ದುರ್ಗವು, என் தேவன், ನನ್ನ ದೇವರು, நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ನಾನು ಭರವಸೆ ಇಟ್ಟುವರು ಎಂಬುದಾಗಿ. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் ನಿನ್ನನ್ನು ಬೇಟೆಗಾರನ ಬಲೆಯಿಂದಲೂ ஆளாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ಮರಣಕರ ವ್ಯಾಧಿಯಿಂದಲೂ ತಪ್ಪಿಸುವನು. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். ಆತನು ನಿನ್ನನ್ನು ತನ್ನ ರೆಕ್ಕೆಗಳಿಂದ அவர் ಒದಗಿಸುವನು. செட்டைகளின் கீழே அடைக்கலம் ಆತನ புகுவாய். ಪಕ್ಕೆಗಳ ಮರೆಯಲ್ಲಿ ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். ಇರುಳಲ್ಲಿ ಭಯ ಹುಟ್ಟಿಸುವ ಯಾವುದಕ್ಕೂ, ಹಗಲಲ್ಲಿ ಆರಿ ಬರುವ ಬಾಣಕ್ಕೂ, ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವ ವಿಪತ್ತಿಗೂ, ಹಾನಿಕಾರವಾದ ಮಧ್ಯಾಹ್ನ ಕೇಡಿಗೂ ಅಂಜಕಾರವಿಲ್ಲ. தேவனுடைய நிழல் ದೇವರ ನೆರಳು நம்மில் இருக்கும் பொழுது, ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಾಗ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதை குறித்தும் பயப்பட வேண்டிய ಯಾವುದ அவசியம் இல்லை. ಕುರಿತಾದಂತ ಭಯ ಪಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ನಿನ್ನ ಮಗ್ಗುಲಲ್ಲಿ 1000 ಜನರು, ನಿನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ 10,000 ಜನರು ಬಿದ್ದರು ನಿನಗೆ பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ಯಾವ ಕೇಡು ನಿನಗೆ ಸಂಭವಿಸುವುದಿಲ್ಲ. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். ನಿನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಿನ್ನ ಕಾಯುವುದಕ್ಕೆ ದೂತರಿಗೆ ಅಪ್ಪಣೆ ಕೊಡುವನು. உன் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். ನಿನ್ನ ಕಾಲು ಕಲ್ಲಿಗೆ ತಗಲದ ಹಾಗೆ ಅವರು ನಿನ್ನನ್ನು ಕೈಗಳಲ್ಲಿ ಎತ್ತಿಕೊಳ್ಳುವರು. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் நீ மிதித்து போடுவாய். ಸಿಂಹ ಸರ್ಪಗಳ ಮೇಲೆ ನಡುವಿ, ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳನ್ನು, ಘಟ ಸರ್ಪವನ್ನು ತುಳಿದು ಬಿಡುವಿ. யார் அருமையானவர்களே, ಯಾರು ಪ್ರಿಯಾದವರೇ, உன்னதமானவருடைய மறைவு, ಪರಾತ್ಪರನ ನೆರಳು, சர்வ வல்லவருடைய நிழல், ಸರ್ವಶಕ್ತನ ನೆರಳು. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ಇಲ್ಲಿ ಕರ್ತನ ಹೇಳುತ್ತಾರೆ, என் கரத்தின் நிழல். ನಿನ್ನ ಕೈಯಿನ ನೆರಳು. எப்போ நிழல் வரும் அருமையானவர்களே? ಯಾವಾಗ ನೆರಳು ಬರುತ್ತದೆ ಪ್ರಿಯಾದವರೇ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நம்ம மேல அந்த கரம் இருந்தா தான் ನಮ್ಮ ಮೇಲೆ
ಆ ಹಸ್ತವು ಇರುವುದಾದರೆ அந்த நிழல் நம்ம மீது படும் ಆ அருமையா. ನೆರಳು ನಮ್ಮ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತದೆ கர்த்தருக்கு ಪ್ರಿಯರೇ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நிழல். ಸರ್ವಶಕ್ತನ ದೇವರ ನೆರಳು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கர்த்தரை பார்த்து சொல்லுவார், ಕರ್ತನ್ ನೋಡಿ ಹೇಳೋಣ, உங்க நிழல் எனக்கு போதும், ಈ ನೆರಳು ನಮಗೆ ಸಾಕು, உம்முடைய நிழல் எனக்கு போதும், ನಿನ್ನ ನೆರಳು ನನಗೆ உம்முடைய ಸಾಕು, கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறீர். ನಿನ್ನ ಕೈ ಹಸ್ತದಲ್ಲಿ ಹುದುಗಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ எனக்கு அது ಹೇಳಿದೀಯಾ. வேண்டும் ஆண்டவரே. ಅದು ನನಗೆ ಬೇಕು நீ ದೇವರೇ. கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். ನೀನು ಕೊಟ್ಟಂತ ಈ ವಾಗ್ದಾನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ வேதம் ಸ್ತೋತ್ರ. சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவர் உன் வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறார். ಆತನು ನಿನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ನೆರಳಾಗಿ ನಿಂತಿರುವನು. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ಇರುಳಲ್ಲಿ ಬಹಿಹುಟ್ಟಿಸುವ ಯಾವುದಕ್ಕೂ ಹಗಲಲ್ಲಿ ಆರಿ ಬರುವನ தேவனுடைய கரத்தின் நிழல் இருக்கும் என்றால் ದೇವರ ಹಸ್ತದ ನೆರಳು ಇರುವುದಾದರೆ ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ಯಾವುದು ನಮಗೆ ಹಾನಿಕಾರವಾದದಿಲ್ಲ. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவார். ಕೈಲೆತ್ತಿ ಅಲ್ಲೆಲ್ಲೂ ಹೇಳೋಣ. இந்த மாதத்தில் கர்த்தர் அதை நமக்கு வாக்குத்தத்தமாய் ಈ கொடுக்கிறார். ತಿಂಗಳಲ್ಲಿ ದೇವರು ಅದನ್ನು ವಾಗ್ದಾನವಾಗಿ என் ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ನನ್ನ ಕೈಯಿನ ನೆರಳಿನಿಂದ ನಿನ್ನನ್ನು ಒದಗಿಸುವೆನು. நான் இந்த வாக்குத்தத்தத்திற்காக ಆ ವಾಗ್ದಾನಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ சில மாதங்களில் எத்தனையோ மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்திருக்கிறேன். ಕೆಲ ತಿಂಗಳಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೂತುಕೊಂಡಿದ್ದೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நேற்று அருமையானவர்களே, ಆದ್ರೆ ನಿನ್ನೆ ಪ್ರಿಯಾದವರೇ, சாயங்கால வேளையிலே ಸಾಯಂಕಾಲ இந்த ಸಮಯದಲ್ಲಿ வசனம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல. ಈ ವಾಕ್ಯ ಎಲ್ಲಿದೆ ಎಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಅಲ್ಲೆಲೂಯಾ. நான் உட்கார்ந்து கொண்டே ನಾನು ಕೂತುಕೊಂಡೆ, நான் கர்த்தர்ட்ட கேட்டேன், ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿದೆ, இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம்? ಈ ತಿಂಗಳು ಏನು ವಾಗ್ದಾನ ಅಪ್ಪ? கர்த்தருடைய வார்த்தை, ಕೂಡಲೇ ದೇವರ என் ಮಾತು, கரத்தின் நிழலால் நான் மறைக்கிறேன் என்று. ನನ್ನ ಕೈಯ ನೆರಳಿಂದ எனக்கு ரொம்ப ಒದಗಿಸುವೆನು. ஆச்சரியமாக இருந்தது. ಅದು ಬಹಳ ಆಶ್ಚರ್ಯವಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உடனே வசனத்தை புரட்ட ஆரம்பித்தேன். ಕೂಡಲೇ ವಾಕ್ಯವನ್ನು ತಿರುಗಿಸಲು பக்கத்தில் என்னுடைய ಆರಂಭಿಸಿದೆ. மனைவி இருந்தார்கள், அவரிடத்தில் கேட்டேன், இந்த வசனம் எங்கே இருக்கிறது? ಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೆಂಡತಿ ಇದ್ದರೆ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಎಲ್ಲಿದೆ ಎಂದು ಕೇಳಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உடனே அவங்க கை நீட்டி சொன்னாங்க, நம்ம படுக்கறையிலே இங்க இருக்கு பாருங்க அப்படின்னு ಕೂಡಲೇ சொன்னாங்க. ನಾನು ಹೇಳಿದೆ, ನಾವು ಮಲಗುವ ಕೋಣೆಯಲ್ಲಿದೆ ನೋಡಿರಿ ಎಂಬುದಾಗಿ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ಅದು ಬಹಳ ಸಂತೋಷವಾಗಿತ್ತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தேவனுடைய நிழலுக்குள், ದೇವರ ನೆರಳಿನ அவருடைய ಒಳಗಡೆ, கரத்தின் நிழலுக்குள் ಆತನ ಕೈಯಿನ ನೆರಳಿನ ஒரு ಒಳಗಡೆ பொல்லாப்பும் வர முடியாது, ಯಾವ ಕೇಡು ಬರಲು ஒரு ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, வாதை வர முடியாது, ಯಾವ ವ್ಯಾಧಿಯು ஒரு ಬರಲು பாழாக்கும் ಸಾಧ್ಯವಿಲ್ಲ, கொள்ளை நோய் வர ಯಾವ முடியாது. ಹಾನಿಕಾರವಾದ ಕೊಳ್ಳೆ ನೋವು கர்த்தருக்கு ಬರುವುದಿಲ್ಲ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. பிதாவே, ತಂದೆಯೇ, உம்முடைய தாசன் மூலமாக ನಿಮ್ಮ ದಾಸನ இப்படி ஒரு ಮುಖಾಂತರವಾಗಿ வாக்குத்தத்தை கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. இந்த வாக்குத்தத்தத்தின்படி என்னை நடத்த ಈ நீர் வல்லமை உள்ள தேவன் ವಾಗ್ದಾನಾನುಸಾರವಾಗಿ ನಡೆಸಲು ಶಕ್ತಿಯುಳ್ಳ ದೇವರು என்று கர்த்தரை நோக்கி பார்த்து எல்லாரும் விண்ணப்பம் பண்ணுவோம். ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನ ದೃಷ್ಟಿಸಿ இந்த ವಿಜ್ಞಾಪನೆಯನ್ನು ಮಾಡಿರಿ. வார்த்தைகள் மூலமாக ಈ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರವಾಗಿ எங்கள் ஊழியக்காரர் ನಮ್ಮ உம்முடைய ಸೇವಕರನ್ನು, தாசனை ನಿಮ್ಮ ದಾಸರನ್ನು மறைத்து இந்த மாதம் முழுவதில் எங்களோடு பேசும். ಮರೆಮಾಚಿ ತಿಂಗಳು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಮಾತನಾಡು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்ன நிழலாம்? ಯಾವ ನೆರಳಂತೆ? தேவனுடைய கரத்தின் நிழல். ದೇವರ ಕೈಯಿನ ನೆರಳು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே பார்த்தோம், ಕಳೆದ ದಿನದಲ್ಲಿ ನೋಡಿದ್ದೇವೆ. எஸ்ராவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ಎಸ್ರನ ಕುರಿತಾಗಿ அந்த ನೋಡುವುದಾದ್ರೆ கரம் என்ன கரம் என்று எஸ்ரா சொல்லுகிறார். ಅವರ ಹಸ್ತ ಯಾವ ಹಸ್ತ ಎಂಬುದಾಗಿ ಎಸ್ರ அந்த ಹೇಳುತ್ತಾರೆ. கரம், ಅವರ ಹಸ್ತ, தேவனுடைய கரம் ದೇವರ ಹಸ್ತ தயவுள்ள கரமா. ದಯವುಳ್ಳ அது ಹಸ್ತವಂತೆ. வல்லமை உள்ளதுதான். ಅದು ಮಹಿಮೆ ಉಳ್ಳದೆ. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கரம் தான். ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ ಕೈಯೇ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான கரம், ಆ ಪ್ರಕಾರವಾದ ಮಹಿಮೆ ಉಳ್ಳ ಹಸ್ತವು தயவுள்ள கரமா. ದಯವುಳ್ಳ அவருடைய ಹಸ್ತವಂತೆ. கரம் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்குதா? ಆ ಹಸ್ತ ಯಾವ ஏன் அதை சொன்னார் தெரியுமா? ಯಾಕೆ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? எனக்கு தயவு பாராட்டி ಆ ದಯವನ್ನ தான் ತೋರಿಸಿ என்ன கர்த்தரிடத்தில் கேட்டாரோ ಏನೆಲ್ಲಾ அது ದೇವರಲ್ಲಿ ಕೇಳಿದರೋ எல்லாம் அவருக்கு வாய்த்தது. ಅದೆಲ್ಲ ಅವರಿಗೆ அது ಸಫಲವಾಯಿತು. தேவனுடைய தயவுள்ள கரம். ಆ ದೇವರ ದಯವುಳ್ಳ எஸ்ராவின் ಹಸ್ತವು புஸ்தகத்திலே ಎಸ್ರನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ அநேக இடத்துல அதை சொல்லுகிறார். ಅನೇಕ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. நெகேமியாவும் அதை சொல்லுகிறார். ನೆಹೆಮೀಯನು ಅದನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ எஸ்ரா ಮಕ್ಕಳೇ, 7:6 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಎಸ್ರ 7:6 ಓದಿ எஸ்ராவின் ನೋಡುವುದಾದರೆ, புஸ்தகம் ಎಸ್ರನ ಪುಸ್ತಕ 7வது அதிகாரம் 7ನೇ ಅಧ್ಯಾಯ 6வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 6ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡುವುದಾದರೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. தேவனாகிய கர்த்தருடைய கரம் ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಹಸ್ತವು அவன் மேல் இருந்ததினால் ಅವನ ಮೇಲೆ ಇದ್ದದ್ದರಿಂದ அவன் கேட்டவைகளெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ಅರಸನು ಅವನಿಗೆ ஸ்தோத்திரிப்போம். ಇಷ್ಟವಾದನ್ನೆಲ್ಲ ಅನುಗ್ರಹಿಸಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய கரம் ದೇವರ ಹಸ್ತವು உங்க மேல இருக்கும்னா, ನಿಮ್ಮ ಮೇಲೆ என் ಇರುವುದಾದರೆ, அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எஸ்ரா ಎಸ್ರನು ராஜாவினிடத்தில் என்ன
என்ன கேட்டானோ ಅರಸನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನೆಲ್ಲ ಕೇಳಿದರೋ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ಅದನ್ನೆಲ್ಲ ಕರ್ತನು ಅನುಗ್ರಹಿಸಿದನು. ஆகவேதான் எஸ்ரா சொல்லுகிறார், ಹಾಗೆಯೇ ಹೆಸರನ್ನು அந்த ಹೇಳುತ್ತಾರೆ, கரம் ಆ ಹಸ್ತವು தயவுள்ள கரம் என்பதை ದಯವುಳ್ಳ எஸ்ரா ಹಸ್ತವೆಂಬುದಾಗಿ உணர்ந்து சொல்லுகிறார். ಎಸ್ರಾ ಗ್ರಹಿಸಿ என் ಹೇಳುತ್ತಾನೆ, மேல ನನ್ನ ಮೇಲೆ தேவனுடைய தயவுள்ள கரம் ದೇವರ ದಯವುಳ್ಳ என் மேல் ಹಸ್ತವು இருந்தது. ನನ್ನ ಮೇಲೆ நான் ಇದ್ದು கேட்ட எல்லாவற்றையும் ராஜா எனக்கு கொடுத்தார். ನನಗೆ ಕೇಳಿದ ಎಲ್ಲವನ್ನು ರಾಜನು தேவ ಕೊಟ್ಟನು. கரம் மாத்திரம் ದೇವರ ಹಸ್ತ ಮಾತ್ರ உங்களோடு இருக்கும் என்றார். ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವುದಾದರೆ இந்த மகிமையின் அரசன், ಆ ಮಹಿಮೆಯ ಅರಸನು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நம்முடைய ராஜா. ನಮ್ಮ ರಾಜನು. ஆகவே தான் பாடினோம், ಅದೇ ಆಡಿದ್ದೇವೆ. மகிமையின் அரசனே, ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உம்மை நாங்கள் என்ன செய்கிறோம்? ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? ஆத்மದಿಂದ ஆராதனை செய்கிறோம். ಆತ್ಮದಿಂದ ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ அந்த ಸ್ತೋತ್ರ. ஒரே ஸ்டான்ஸாவை பாடுவோமா? ಆ ಒಂದೇ ಸ್ಟ್ಯಾಂಜವನ್ನು பரலோக ராஜனே, ಪರಲೋಕ ರಾಜನೇ, ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ನಿಮ್ಮನ್ನು ನಿತ್ಯವೂ நீர் யார்? ಆರಾಧಿಸುವೆ. மகிமையின் ನೀವು அரசன். ಯಾರು? ಮಹಿಮೆಯ அந்த ಅರಸನು. மகிமையின் அரசனுடைய கரம் ಆ ಮಹಿಮೆಯ ಅರಸನ நம்ம ಹಸ್ತವು மேல இருக்கும் ನಮ್ಮ என்றால் ಮೇಲೆ நாம் ಇರುವುದಾದರೆ வேண்டிக் கொண்டதெல்லாம் அந்த கரம் நமக்கு ನಾವು கொடுக்கும். ಬೇಡಿದ್ದನ್ನೆಲ್ಲ அது ಹಸ್ತವು தயவுள்ள ನಮಗೆ கரம். ಕೊಡುತ್ತದೆ. ಆ ದಯವುಳ್ಳ எல்லாரும் ಹಸ್ತವು. வாய்களை திறந்து சொல்லுவீங்களா? ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು தேவனுடைய தயவுள்ள கரத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று ದೇವರ சொல்லுங்க. ದಯವುಳ್ಳ ಹಸ್ತಕ್ಕೋಸ್ಕರ தேவனுடைய ಸ್ತೋತ್ರ தயவுள்ள ಎಂಬುದಾಗಿ கரத்துக்காய் ஸ்தோத்திரம் என்று ದೇವರ சொல்லுங்க. ದಯವುಳ್ಳ ಹಸ್ತಕ್ಕೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿರಿ. ಮಹಿಮೆಯ ಅರಸனை ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವೆ. ಓ ರಾಜನೇ ನಿಮ್ಮ ಆರಾಧಿಸುವೆ. ಓ ಯೇಸುವೇ ನಿಮ್ಮ ಸ್ತುತಿಸುವೆ. ಓ ರಾಜನೇ ನಿಮ್ಮ ಆರಾಧಿಸುವೆ. உம்முடைய தயவுள்ள கரம் என் மேல் இருக்கிறது. ஆமென். கரங்களை தட்டி, யாரும் கரங்களை தட்டாமல் இருக்க வேண்டாம். சந்தோஷமாய் மகிமையின் அரசரே உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய கரம் என் மேல் இருக்கிறது. மகிமைய அரசனை நின்ன ஆத்மதி ஆராதிசுவே. பரலோக ராஜனை நின்ன நித்ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಲೋಕ ರಾಜனை ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. சொல்லுவோம். ಯೇಸುವೇ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವೆವು. ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆವು. ಯೇಸುವೇ ನಿಮ್ಮ ಸ್ತುತಿಸುವೆವು. ರಾಜನೇ ನಿನ್ನ ಆರಾಧಿಸುವೆವು. ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಇಕ್ಕಟ್ಟಲ್ಲಿ ಸಹಾಯಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಕಷ್ಟದಲ್ಲಿ ವಿಮೋಚಕನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ಬಾಲ ಜಯವೂ ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ನನ್ಬಾಲ ಬಲವೂ ನೀನೇ ನಿನ್ನನ್ನೇ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ ಆರಾಧಿಸುವೆ. ಯೇಸುವೇ ನಿಮ್ಮ ಸ್ತುತಿಸುವೆವು. ರಾಜನೇ ನಿಮ್ಮ ಆರಾಧಿಸುವೆವು. ಮಹಿಮೆಯ ಅರಸನೇ ನಿನ್ನ ಆತ್ಮದಿ ಆರಾಧಿಸುವೆ. ಪರಲೋಕ ರಾಜನೇ ನಿನ್ನ ನಿತ್ಯವೂ
ஹalleluya. Hallelujah. தேவனுடைய கரம், ದೇವರ ಹಸ್ತವು, கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் ದೇವರ ಹಸ್ತ ಪಾಲನೆಯು ಅವನ அவன் ಮೇಲೆ கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ಅರಸನು ಅವನಿಗೆ ಇಷ್ಟವಾದನ್ನೆಲ್ಲ 7:9 நாம் வாசிப்போம் என்றால் 7:9 ಓದಿ அங்க ನೋಡುವುದಾದರೆ வேதம் சொல்லுகிறது, முதலாம் மாதம் தன் தேவனுடைய தயவுள்ள கரம் ತನ್ನ ದೇವರ தன் ದಯವುಳ್ಳ மேல் ಹಸ್ತವು இருந்ததினால் ತನ್ನ ಮೇಲೆ ಇದ್ದದ್ದರಿಂದ எருசலேமுக்கு வந்தான். ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬಂದನು. ஹalleluya. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தேவ தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்தபடியினால் ದೇವರ ದಯವುಳ್ಳ ಹಸ್ತ ಅವನ ಮೇಲೆ கர்த்தருடைய ಇದ್ದದ್ದರಿಂದ வேதத்தை ஆராயவும் ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವನ್ನು அதன்படி ಪರಿಶೋಧಿಸಲು, செய்யவும் ಅದರಂತೆ ನಡೆಯಲು, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் ಇಸ್ರಾಯೇಲಲ್ಲಿ நீதி நியாயங்களையும் ವಿಧಿ ನ್ಯಾಯವನ್ನು உபதேசிக்கவும் ಉಪದೇಶ ಮಾಡಲು எஸ்ரா ಎಸ್ರನು தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ದೃಢ இதுதான் ಮಾಡಿಕೊಂಡನು. தேவனுடைய கர அருமையானவர்களே. ಇದುವೇ ದೇವರ ಹಸ್ತ ಪ್ರಿಯಾದವರೇ. 7:28 நாம் வாசிப்போம் என்றால் 7:28 ಓದಿ ನೋಡುವುದು. அங்க வேதம் இப்படி சொல்லுகிறது ಅಲ್ಲಿ அருமையானவர்களே, ಸತ್ಯವೇದ ಈ அப்படியே ಪ್ರಕಾರವಾಗಿ தேவனாகிய ಹೇಳಿದೆ. கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் ನನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನ ಹಸ್ತಪಾಲನೆ நான் ನನಗೆ திடம் ಇದ್ದದ್ದರಿಂದ கொண்டு ನಾನು ಧೈರ್ಯ ತಂದುಕೊಂಡು இஸ்ரவேலின் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். ಇಸ್ರೇಲ್ ಅರಸರು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬರಲು ಸೇರಿಸಿಕೊಂಡೆ. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. ಕೈಯೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳೋಣ. எத்தனை இடத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்கள். ಎಷ್ಟು ಸಲ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ தேவனுடைய ನೋಡಿರಿ. கரத்தின் நிழல் ದೇವರ ಹಸ್ತದ ನೆರಳು எஸ்ரா மீது இருந்தது. ಎಸ್ರನ ಮೇಲೆ கர்த்தர் ಇದ್ದ சொல்லுகிறார், ಕರ್ತನ அதே ಹೇಳುತ್ತಾರೆ, கரத்தின் நிழல் ಅದೇ ಹಸ್ತದ என் ನೆರಳು அன்பு பிள்ளைகளே ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ இந்த ಮಕ್ಕಳೇ மாதத்தில் உங்களோடு இருக்கும் என்று ಈ கர்த்தர் ತಿಂಗಳು சொல்லுகிறார். ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ கர்த்தருக்கு ದೇವರು ஸ்தோத்திரம் ಹೇಳುತ್ತಾರೆ. உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ಹೃದಯದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧರು அவர்கள் ಧನ್ಯರು. தேவனை தரிசிப்பார்கள். ಅವರು ದೇವರನ್ನು ನೋಡುವರು. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ என்னுடைய ವಿವೇಚಿಸುತ್ತೀರೋ? ஆவிக்குரிய கண்களினால் நான் பார்க்கிறேன். ನನ್ನ ಆತ್ಮಿಕ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಅದನ್ನು தேவனுடைய ನೋಡುತ್ತೇನೆ. கரத்தின் நிழல், ದೇವರ ಹಸ್ತದ அவர் ನೆರಳು, சிறகு, ಆತನ ನೆರಳು, அவர் சிறகு நம்மை மூடி இருக்கிறது. ಆತನ ನೆರಗು ನಮ್ಮನ್ನ ಮುಚ್ಚುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நேற்று ஒரு சகோதரன் இப்படி சொல்லிக் ನೆನ್ನೆ கொண்டிருந்தார். ಸಹೋದರ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு அவருக்கு தெரியாது. ಈ ರೀತಿಯಾದ ವಾಗ್ದಾನ ಕರ್ತರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಎಂದು ಅವರಿಗೆ ஐயா, ಗೊತ್ತಿಲ್ಲ. நேற்று ನಿನ್ನೆ நாங்க காலை கூட்டத்துல ಬೆಳಗ್ಗೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்டேஜை பார்த்து கொண்டே இருக்கிறேன். ಸ್ಟೇಜ್ ಅನ್ನು ನೋಡುತ್ತಲೇ ಇದ್ದೆ. ஒரு செட்டை ಒಂದು ರೆಕ್ಕೆ இந்த ஸ்டேஜ் முழுவதும் அப்படி மூடினது. ಈ ಸ್ಟೇಜ್ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ எதற்காக ಮುಚ್ಚಿಕೊಂಡಿತ್ತು. கர்த்தர் இதை காண்பித்தாரோ ನನಗೆ தெரியல. ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಕರ್ತನ್ ತೋರಿಸಿದ್ರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. அவருக்கு சொன்னேன், ಅವರಿಗೆ ಹೇಳಿದೆ, இந்த மாதம் வாக்குத்தத்தமே அதுதான் என்று. ಈ ತಿಂಗಳು ವಾಗ್ದಾನವೇ ಅದು தேவனுடைய ಎಂಬುದಾಗಿ. சட்டையின் ದೇವರ நிழல். ರೆಕ್ಕೆದ ನೆರಳು. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು அப்பா ಕೇಳಿರಿ, ಅಪ್ಪ உம்முடைய கரத்தின் நிழலுக்காக ஸ்தோத்திரம். ನಿಮ್ಮ ಹಸ್ತದ ನೆರಳಿಗೋಸ್ಕರವಾಗಿ உம்முடைய கரத்தின் ಸ್ತೋತ್ರ. நிழல் எனக்கு போதும் என்று ನಿಮ್ಮ ಹಸ್ತದ சொல்லுங்க. ನೆರಳು ನಮಗೆ ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ கர்த்தருக்கு ಹೇಳಿರಿ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ 8வது ಉಂಟಾಗಲಿ. அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னார். 8ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ எங்கள் ನೋಡಿದರೆ, மேலிருந்த எங்கள் தேவனுடைய தயையுள்ள கரத்தின்படியே. ನಮ್ಮ ದೇವರ ಕೃಪಾ ಹಸ್ತ ಪಾಲನೆ ನಮಗಿದ್ದ என்ன கரமா? ಯಾವ ಹಸ್ತವಂತೆ? தயவுள்ள கரம் ಕೃಪಾ ಹಸ್ತವು எங்கே இருந்ததா? ಎಲ್ಲಿ ಇತ್ತಂತೆ? மேலே இருந்ததா? ಅವರ ಮೇಲೆ ಇತ್ತಂತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய தயவுள்ள கரம் ಅವರ ದಯೆಯುಳ್ಳ மேலே ಹಸ್ತ இருக்கும் பொழுதுதான் ಅವರ ಮೇಲೆ ಇರುವಾಗಲೇ அவருடைய நிழல் அருமையானவர்களே. ಆತನ ನೆರಳು ಪ್ರಿಯಾದವರೇ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ 22வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 22ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ எங்கள் ನೋಡುವುದಾದರೆ, தேவனுடைய கரம் ನನ್ನ ದೇವರ ಹಸ್ತವು தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும். ಆತನ ಎಲ್ಲಾ ಶರಣಾರ್ಥಿಗಳ ಮೇಲೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம், ಕಳೆದ ತಿಂಗಳು ನಾವು அவன் ಓದಿದ್ದೇವೆ. தேவனை தேடின நாட்களில் ಅವನು ದೇವರನ್ನು அவன் ಅವಲಂಬಿಸಿದ காரியங்களை ದಿನಗಳಲ್ಲಿ கர்த்தர் வாய்க்க செய்தார். ಅವನ ಕಾರ್ಯವನ್ನು ಅಭಿವೃದ್ಧಿಗೆ யார் ತಂದನು. மீது தேவனுடைய கரம் இருக்கிறதாம்? ಯಾರ ಮೇಲೆ ದೇವರ ಹಸ್ತವಿರುತ್ತದಂತೆ அவரை ಅವರನ್ನು தேடுகிற. ಹುಡುಕುವಂತವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு காலை வேளையில வந்திருக்கிறோம். ಈ ಬೆಳಗ್ಗೆ ಜಾವದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. எதற்காக? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? யாரை தேடி வந்திருக்கிறோம்? ಯಾರನ್ನ ಹುಡುಕಿ ಬಂದಿದ್ದೇವೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மகிமையின் அரசனை, ಆ ಮಹಿಮೆಯ அந்த ಅರಸನನ್ನು, தேவாதி தேவனை, ಆ ದೇವಾದಿ உன்னத ದೇವನನ್ನು, தேவனை, ಉನ್ನತ என் அன்பு ದೇವರನ್ನು, தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, யார் அவரை தேடுகிறார்கள் ಯಾರು ಅವರನ್ನು அவர்கள் ಹುಡುಕುತ್ತಾರೋ மேல் அவருடைய கரம் ಅವರ ಮೇಲೆ ಆತನ எதற்காக ಹಸ್ತ இருக்கிறதா? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ இங்கே ಇದೆಯಂತೆ? வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ தம்மை ಹೇಳುತ್ತದೆ, தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் ಆತನ ಎಲ್ಲಾ அவர்களுக்கு ಶರಣಾರ್ಥಿಗಳ நன்மையாக இருக்கிறதென்று. ಮೇಲೆಯೂ ಅದು ಒಳ್ಳೆಯದಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ அந்த ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. தயவுள்ள கரம் ಆ ದಯೆಯುಳ್ಳ நம்ம மேல் ಹಸ್ತವು இருப்பது எதற்காக? ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತದ್ದು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? நன்மைக்காக. ನಮ್ಮ நமக்கு என்ன ಒಳ್ಳೆಯದಕ್ಕೋಸ್ಕರ. செய்வதற்காக? ನಮ್ಮನ್ನು இந்த ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? வார்த்தைகளை அப்படியே ಈ விசுவாசிங்க. ವಾಗ್ದಾನವನ್ನು ಹಾಗೇ ನಂಬಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய வல்லமையும் ಆತನ அவருடைய ಪ್ರತಾಪವನ್ನು, கோபமும் ಆತನ ಕೋಪವು, அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார்
எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி ಆತನ இருந்தோம். ತೊರೆಬಿಟ್ಟವರ ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರಸನು ஹalleluya. ಹೇಳಿದ್ದಾರೆ. தேவனுடைய கோபம், ದೇವರ ಕೋಪವು, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அவருடைய வல்லமை. ಆತನ என் ರೌದ್ರವು, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ அவரை ದೇವರ விட்டு ಮಕ್ಕಳೇ, விலகுகிறவர்கள் ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ತೊರೆದು கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಬಿಟ್ಟವರನ್ನು உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ நாம் அவரை ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அண்டிக் கொள்வோம். ಅವರನ್ನು இந்த ಅಂಟಿಕೊಳ್ಳೋಣ. மாதத்தில் அதிகமா யாரை தேடுவோம்? ಇವಾಗ ತಿಂಗಳು ಯಾರನ್ನ அருமையான ಅಧಿಕವಾಗಿ தேவனுடைய ಹುಡುಕೋಣ? பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, கர்த்தரை தேடுவதற்காக ಕರ್ತನ್ನು ಹುಡುಕುವುದಕ್ಕೋಸ್ಕರವೇ இப்படி ஒரு கூடாரத்தை ಈ ರೀತಿಯಾದ தேவன் ಗುಡಾರವನ್ನು எழுப்பி இருக்கிறார். ದೇವರು ஏன் ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. இப்படி ஒரு அதிகாலை கூட்டம்? ಯಾಕೆ ಈ ಮುಂಜಾನೆಯ ಕೂಟ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய சித்தம் மாத்திரம் இல்லைன்னா இப்படி ஒரு கூட்டம் நடக்கவே முடியாது. நல்லா ದೇವರ தெரிந்து ಚಿತ್ತ கொள்ளுங்க. ಇಲ್ಲದಿದ್ರೆ ಈ ಕೂಟ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. எத்தனை பேர் நாம் கூட முடியாது? ಇಷ್ಟು ಜನ ಸೇರಲು அவரை ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேடுவதற்காக ಆತನ್ನು நாம் எல்லாரும் அவரை ಹುಡುಕುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ தேடும்படிக்கு ನಾವೆಲ್ಲರೂ ಆತನ್ನು கடைசி ಹುಡುಕುವುದಕ್ಕೋಸ್ಕರ நாட்களிலே ಅಂತ್ಯ விழுந்து ಕಾಲಗಳಲ್ಲಿ போன தாவீதின் கூடாரத்தை ಬಿದ್ದೋದ ದಾವೀದನ தேவன் ಗುಡಾರವನ್ನು திரும்பவும் கட்டுவாராம். ದೇವರು ಮತ್ತೊಂದು ಎದಕ್ಕೆ ಆವತಿ தெரியுமா? ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ. ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? எல்லா ஜாதிகளும் ಎಲ್ಲ ಜನಾಂಗದವರು அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் ಆತನ ನಾಮ அவரை ಧರಿಸಲ್ಪಟ್ಟಂತವರು தேடும்படிக்கு ಆತನ கர்த்தருக்கு ಹುಡುಕುವುದಕ್ಕೋಸ್ಕರ சித்தமானால் ಕರ್ತನಿಗೆ இந்த ಚಿತ್ತವಾದರೆ மாதத்தில் ஒரு நாள் அதை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன். ತಿಂಗಳಲ್ಲಿ ಒಂದಿನ ಅದನ್ನು அந்த ಪ್ರಸಂಗಿಸುತ್ತೇನೆ. தாவீதின் கூடாரத்தை ದಾವಿದನ தேவன் ಗುಡಾರವನ್ನು எழுப்பியிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ದೇವರು ಎಬ್ಬಿಸಿದ್ದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. பாஸ்டர் இன்னைக்கு 6:15 சரியா முடிச்சிருவார்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு வாக்குத்தத்த கூட்டம் இன்னும் கொஞ்ச நேரம் நான் எடுத்துக்கொள்கிறேன். 6 ಸರಿಯಾಗಿ ಮುಗಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡಿ. ஹalleluya. ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ஆகவே ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுடைய தயவுள்ள கரம், ದೇವರ ದಯೆಯುಳ್ಳ ಹಸ್ತವು, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 31ನೇ ವಾಕ್ಯ நாங்கள் எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியிலே ನಾವು ಮೊದಲನೇ ತಿಂಗಳ 12ನೇ ದಿನದಲ್ಲಿ அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். ಅಹಾವ ನದಿಯನ್ನು ಬಿಟ್ಟು எங்கள் ಅರಸನಿಗೆ ಬಂದೆವು. தேவனுடைய கரம் ನಮ್ಮ ದೇವರ எங்கள் ಹಸ್ತವು மேல் இருந்தது. ನಮ್ಮ ಮೇಲೆ நடந்தது ಪಾಲಿಸುತ್ತಾ என்ன? ಇತ್ತು. ನಡೆದದ್ದೇನು? வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவன் கைக்கும் எங்களை தப்பு வைத்தது. ಆತನು கரங்களை ಶತ್ರುಗಳ தட்டி ಮತ್ತು கத்தரை ದಾರಿಯಲ್ಲಿ ஸ்தோத்திரிப்போம். ಸಿಕ್ಕದಂತೆ தேவனுடைய தயவுள்ள கரம், ದೇವರ ದಯೆಯುಳ್ಳ என் அன்பு ಹಸ್ತವು, சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ என் ಸಹೋದರನೇ, அன்பு சகோதரியே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, சிலர் உங்களுக்கு விரோதமா பதிவு இருக்கிறாங்களா? ಕೆಲವರು ನಿಮ್ಮ ವಿರೋಧವಾಗಿ ಕೂಡಿದ್ದಾರಾ? எங்க இவங்க மேல தப்பு கிடைக்கும்? ಎಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ತಪ್ಪು எங்க ಸಿಗುತ್ತದೆ? இவங்களை குற்றம் சுமத்தலாம்? ಎವರಿ ಇಲ್ಲಿ ತಪ್ಪು எந்த ತೋರಿಸಬಹುದು? விதத்துல இவங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடலாம்? ಯಾವ್ದ ವಿರೋಧವಾಗಿ ಇವರ எந்த ವಿರೋಧ ಕೂಟ விதத்துல ಮಾಡಬಹುದು? இவங்களை விரோதமா பேசலாம்? ಯಾವ ವಿರೋಧ ಇವರ ವಿರೋಧವಾಗಿ ಮಾತನಾಡಬಹುದು? பதிவு இருந்துகிட்டு இருக்காங்களா? ಅವರು ಕೂಡಿದ್ದಾರಾ? தேவ கரம் கூட இருந்துச்சுன்னா, ದೇವರ ಹಸ್ತ ಜೊತೆ ಇರುವುದಾದ್ರೆ எந்த பதிவு இருக்கிறவங்களால உங்களால ஒண்ணுமே அவர்களால் ஒன்று செய்ய முடியாது. ಯಾವುದೇ ಹೊಂಚು ಹಾಕುವವರು ಅವರಿಂದ ಏನು பதிவு ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இருக்கிறவர்களின் கைக்கு அந்த கரம் தப்புவிக்கும். ಹೊಂಚು ಹಾಕುವವರ ಕೈಗೆ ಅದನ್ನು தேவ ತಪ್ಪಿಸುತ್ತದೆ. கரம் யாரோடு இருக்கிறதோ ದೇವರ ಹಸ್ತವು ಯಾರೊಂದಿಗೆ ಇದೆಯೋ அவர்களை ஒருவரும் பகைக்கவே முடியாது. ಅವರು ಒಬ್ಬರು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. அவர்களை பகைத்து அந்த கரம் அவங்களை சும்மா விடவே ಅವರು விடாது. ದ್ವೇಷಿಸಿದರೆ ಅವರ ಕಾರ ಸುಮ್ಮನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தருடைய கரம். ಕರ್ತನ ಹಸ್ತವು பக்கத்துல இருக்கவங்க பாருங்களேன், ಪಕ್ಕದಲ್ಲಿರುವಂತವನ್ನ அவங்க ನೋಡಿರಿ. மேல தேவ கரம் இருக்கான்னு பாருங்களேன். ಅವರ ಮೇಲೆ ದೇವರ ಹಸ್ತ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சந்தோஷமா, ಸಂತೋಷವಾಗಿ ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சந்தோஷமா சொல்லுங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಹೇಳಿರಿ. உங்க மேல தேவ கரம் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರ ಹಸ್ತವಿದೆ. உங்க மேல தேவ கரம் இருக்கிறது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ದೇವರ ಹಸ್ತವಿದೆ. சொல்றதுக்கு பயமா இருக்கா? ಹೇಳುವುದಕ್ಕೆ ಭಯವಿದೆಯಾ? சிலர் இங்கேயும் திரும்ப மாட்டேங்கிறீங்க, அங்கேயும் ಕೆಲವರು திரும்ப மாட்டேங்கிறீங்க. ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ತಿರುಗು ಆಡುತ್ತಿಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவ கரம் நம்ம தேவர மீது ஹஸ்த இருக்கிறது என்று சொல்லுகிறது எவ்வளவு சந்தோஷம். ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಂತದ್ದು ಎಷ್ಟು ಸಂತೋಷ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ இந்த ಗ್ರಹಿಸುತ್ತೀರೋ? ஸ்டேஜில் நான் தேவ பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ಸ್ಟೇಜ್ನಲ್ಲಿ அந்த ದೇವರ கரம் என் மேல் ಪ್ರಸನ್ನ இருக்கிறது நான் ஆவியிலே ಆ உணர்கிறேன். ಹಸ್ತ ನನ್ನ ಮೇಲೆ ಇರುತ್ತದೆ. ದೇವರ ஹalleluya. ಆತ್ಮವನ್ನು ಪ್ರೇರಿಸುತ್ತೇನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாய்களை திறந்து சந்தோஷமாய் சொல்லுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಕರ್ತನಲ್ಲಿ தகப்பனே, ಕೇಳಿರಿ. ತಂದೆಯೇ, உம்முடைய தயவுள்ள கரம், ನಿಮ್ಮ ದಯೆಯುಳ್ಳ ಹಸ್ತವು, எஸ்ரா மீது இருந்த தயவுள்ள ಹೆಸರಿನ கரம் ಮೇಲಿದ್ದಂತ ದೇವರ என் ಹಸ್ತವು மேல் இருக்கிறதற்காக உமக்கு ನನ್ನ ஸ்தோத்திரம். ಮೇಲೆ ಇದ್ದದಕ್ಕಾಗಿ என் மேல் ಸ್ತೋತ್ರ. இருக்கிறதற்காக உமக்கு ನನ್ನ ಮೇಲೆ ஸ்தோத்திரம். ಇರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ಕೈಗಳ ತಟ್ಟಿ உமக்கு ಕೃತಜ್ಞತೆ ಸ್ತೋತ್ರ. ஸ்தோத்திரம். ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. எந்த அளவு கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியுமோ அந்த அளவு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்க. ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸಲು எல்லாருடைய ಸಾಧ್ಯವೋ நாவு அதை சொல்லட்டும். ಎಲ್ಲ ನಾಲಿಗೆ ಅದನ್ನು ಹೇಳಲಿ. தேவ தயவுள்ள கரம் ದೇವರ ದಯೆಯುಳ್ಳ என் ಹಸ್ತವು மேல் இருக்கிறதற்காய் ನನ್ನ ஸ்தோத்திரம். ಮೇಲೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ என் அன்பு ಸ್ತೋತ್ರ. சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ என் அன்பு ಸಹೋದರನೇ, சகோதரியே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, தேவனுடைய தயவுள்ள கரம் ದೇವರ ದಯೆಯುಳ್ಳ உங்கள் ಹಸ್ತವು மேல் இருக்கிறதை நீங்கள் பார்க்க ನಿಮ್ಮ ಮೇಲೆ போகிறீர்கள். ಇರುವಂತದ್ದನ್ನು ನೋಡುತ್ತೀರಿ, பார்க்க போகிறீர்கள். ನೋಡಲು ಹೋಗುತ್ತೀರಿ. ஆகவேதான் ಆದ ಕಾರಣವೇ
இந்த தேவனுடைய தயவுள்ள கரத்தின் மகிமை ದೇವರ ದಯೆಯುಳ್ಳ ಹಸ್ತದ ಮಹಿಮೆ யாபேசுக்கு தெரியும். ಯಾಬೇಸನಿಗೆ ಗೊತ್ತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஆகவே தான் 1 நாளாகமம் ಅದ ಕಾರಣ 1 ಪೂರ್ವ ಕಾಲ 4:10 4:10 கர்த்தரை நோக்கி கேட்கிறார். ಅವರು ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾರೆ. கர்த்தரை நோக்கி அவர் வேண்டிக் கொள்கிறார். ಕರ್ತನಲ್ಲಿ ಅವರು ವಿಜ್ಞಾಪಿಸುತ್ತಾರೆ. 1 நாளாகமம் 1 ಪೂರ್ವ ಕಾಲ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ಯಾಬೇಚನು இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ಇಸ್ರಾಯೇಲರ ದೇವರನ್ನು தேவரே ನೋಡಿ, ದೇವರೇ என்னை ஆசீர்வதித்து ನಿನ್ನನ್ನು என் ಆಶೀರ್ವದಿಸು, எல்லையை பெரிதாக்கி ನನ್ನ ಪ್ರಾಂತ್ಯವನ್ನು உமது கரம் ವಿಸ್ತರಿಸು, என்னோடு இருந்தது. ನಿನ್ನ ಹಸ್ತ ನನ್ನೊಂದಿಗೆ ಇಳಿದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் வேண்டிக் கொண்டதை ಅವನು தேவன் அருளினார். ಅವನು ಮೊರೆ ಇಟ್ಟಿದ್ದನ್ನು ದೇವರು ಅನುಗ್ರಹಿಸಿದರು. கர்த்தரை கேட்பீங்களா? ಕರ್ತನಲ್ಲಿ ಮೊರೆ ಇಡೋಣ. யாபேசை போல. ಯಾಬೇಸನ ರೀತಿಯಲ್ಲಿ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ எந்த தாயும் ಯಾವ தன் ತಾಯಿ குழந்தையை பெற்றெடுத்த உடனே ತನ್ನ ಮಗುವನ್ನು ಎತ್ತ ಕೂಡಲೇ சந்தோஷம் தான் இருக்கும் அந்த தாய்க்கு. ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ ಆ ஆனா ತಾಯಿಗೆ. யாபேசை பெற்ற பொழுது ಆದ್ರೆ ಯಾಬೇಚನ ಎತ್ತ ಕೂಡಲೇ அந்த தாய் சொன்னாள், ಆ ತಾಯಿ ಹೇಳಿದಳು, நான் துக்கத்தோடு பெற்றேன். ನಾನು ಬಹು அந்த ವೇದನೆಯಿಂದ குடும்பத்தில் ಇದ್ದೆನು. என்ன துக்கம் இருந்தது? ಆ ದುಃಖದಲ್ಲಿ அந்த ಏನಿತ್ತು? தாய் துக்கப்படும்படியா என்ன ಆ காரியங்கள் ತಾಯಿ இருந்தது? ದುಃಖ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇತ್ತು? ஆனா யாபேஸ் ಆದ್ರೆ ಯಾಬೇಚನು அதை குறித்து ಆ கவலைப்படவில்லை. ಕುರಿತಾಗಿ ಚಿಂತೆ ಪಡಲಿಲ್ಲ. அவன் ஒரு தேவனை அறிந்திருந்தான். ದೇವರನ್ನ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದನು. அவர் இஸ்ரவேலின் தேவன். ಅವನು ಅವರು ಇಸ್ರೇಲರ இஸ்ரவேலின் ದೇವರು. தேவனை யாபேஸ் அறிந்திருந்தான். ಇಸ್ರೇಲ ದೇವರ ಯಾಬೇಚ್ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் சொல்லிருப்பான், ಅವರು ಹೇಳಿದ್ದಾರೆ, என் தகப்பனே, ನನ್ನ ತಂದೆಯೇ, இஸ்ரவேலின் தேவனே, ಇಸ್ರೇಲರ ದೇವರೇ, என் தாய் கூட ನನ್ನ ತಾಯಿ ಸಹ என்னை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொன்னார். ವೇದನೆಯಿಂದ ಎತ್ತೆನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. ஆனால் ಆದರೆ நீர் என்னை ஆசீர்வதியும். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, நீர் என்னை ஆசீர்வதியும். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು, தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது. ನನ್ನನ್ನು ದುಃಖಪಡಿಸಬಾರದು. உம்முடைய கரம் ನಿನ್ನ ಹಸ್ತವು என் மேல் இருக்க வேண்டாம். ನನ್ನ ಮೇಲೆ ಇರಬೇಕಪ್ಪ. உம்முடைய கரம் ನಿನ್ನ ಹಸ್ತವು என்னோடு இருக்க வேண்டும். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರಬೇಕಪ್ಪ. சில சூழ்நிலைகளை பற்றி கலங்குகிறீர்கள். ಕೆಲ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನೋಡಿ சில ಚಿಂತೆ சூழ்நிலை ಪಡುತ್ತೀರೋ, பற்றி நீங்கள் பயப்படுகிறீர்கள். ಕೆಲ ಪರಿಸ್ಥಿತಿಯ ಬಗ್ಗೆ ಭಯಪಡುತ್ತೀರೋ. 2021 எப்படி இருக்குமோ 2021 ಯಾವ இந்த ರೀತಿ வருடம் ಆಗಿದೆಯೋ, முழுவதும் இப்படி கடந்து ಈ போய்விட்டது. ವರ್ಷ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಕೊನೆ இதற்கு அடுத்து ಆಯಿತು. என்னுடைய பிசினஸ் எப்படி இருக்கும்? ನಂತರ ವ್ಯಾಪಾರ என் ಹೇಗಿರುತ್ತದೋ, குடும்பத்தின் காரியம் எப்படி ನನ್ನ இருக்கும் ಕುಟುಂಬ ಕಾರ್ಯ ಯಾವ என்று ರೀತಿಯಾಗಿ கலங்கி நிற்கிறீர்கள். ಎಂಬುದಾಗಿ ಕಳವಳದಿಂದ என் ಇದ್ದೀರೋ. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவ கரம் மாத்திரம் ದೇವರ ಹಸ್ತ ಮಾತ್ರ உங்களோடு இருக்கும் என்றால் ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವುದಾದರೆ எந்த சூழ்நிலையும் ಯಾವುದೇ உங்களை ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿಯೂ துக்கப்படுத்தாது. ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. என் சரீரம் இப்படி இருக்கிறது. ನಮ್ಮ ಶರೀರ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. என் கணவருடைய சரீரம் இப்படி இருக்கிறது. ನನ್ನ ಗಂಡನ ಶರೀರ என் ಈ மனைவியின் ರೀತಿಯಾಗಿದೆ. சரீரம் இப்படி ನನ್ನ இருக்கிறது. ಹೆಂಡತಿಯ என் ಶರೀರ ಈ பிள்ளைகள் ರೀತಿಯಾಗಿದೆ. காரியங்கள் இப்படி இருக்கிறது. ನನ್ನ ಮಕ್ಕಳ ಕಾರ್ಯ ಈ என் ರೀತಿಯಾಗಿದೆ. அன்பு சகோதர ನನ್ನ ಪ್ರೀತಿಯ சகோதரிகளே, ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ, யாபேஸ் ஜெபித்தது போல ಯಾಬೇಸಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ರೀತಿಯಲ್ಲಿ உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். ನಿನ್ನ ಹಸ್ತ ನನ್ನ ಮೇಲೆ அவன் ಇರಲಿ. என்ன வேண்டிக் கொண்டான் ನಾವು ಯಾವುದನ್ನ அதை ಬೇಡಿಕೊಂಡರೋ கர்த்தர் வாய்க்க செய்தார். ಅದನ್ನು ಕರ್ತನ ಸಫಲಪಡಿಸಿದರು. யாபேஸ் ಯಾಬೇಸನು தேவனுடைய கரம் ದೇವರ ಹಸ್ತ தன்னோடு இருந்தால் ತನ್ನೊಂದಿಗೆ இந்த ಇದ್ದರು துக்கம் மாறிவிடும் என்று நினைத்தார். ಆ ವೇದನೆ ಬದಲಾಗುತ್ತದೆ இந்த ಎಂದು துக்கம் மாறி ನೆನೆಸಿದರು. போகும். ಅವರ ದುಃಖ ஆம், தேவனுடைய ಬದಲಾಗುತ್ತದೆ. பிள்ளையே. ಹೌದು ಪ್ರಿಯಾದ ದೇವರ தேவ ಮಕ್ಕಳೇ. கரம் மாத்திரம் ದೇವರ ಹಸ್ತ ಮಾತ್ರ ஒருவேளை தூர இடத்திலிருந்து ಒಂದು ವೇಳೆ ದೂರ ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கலாம். ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಿರಬಹುದು, துக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ವೇದನೆಯಿಂದ ಕೇಳುತ್ತಿರಬಹುದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சகோதரியின் பெயரை கர்த்தர் சொல்லுகிறார். ಆನ್ಲೈನ್ ಕೇಳುವ ಎಸ್ತರ್ ಎಂಬುದಾಗಿ ಸಹೋದರಿ ಎಸ್ತರ್ வருகிற நாட்களில் இந்த சாட்சியை நாம் கேட்க போகிறோம். ಬರ್ತಕ್ಕಂತ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಎಸ್ತರ್, ಕೇಳುತ್ತೇವೆ. ಎಸ್ತರ್, உன் வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ಮನೆಯಲ್ಲಿಂದ நீ ಕೇಳುತ್ತಿದ್ದಿ, துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாய். ದುಃಖದಿಂದ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உன் குடும்பத்தில் பிரிவினைகள், ನಿನ್ನ உன் ಕುಟುಂಬದಲ್ಲಿ நிலை என்ன ಬೇರ್ಪಾಟುಗಳು, ஆகுமோ என்று ஆன்லைன்ல நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆಯೋ ಎಂಬುದಾಗಿ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ கர்த்தர் உன்னை ಕೇಳುತ್ತಿದ್ದಿ. பார்த்து சொல்லுகிறார், ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ನೋಡಿ மகளே, ಹೇಳುತ್ತಾನೆ, என் கரம் உன்னோடு கூட ಮಗಳೇ, இருக்கிறது. ನನ್ನ ಹಸ್ತವು ನಿನ್ನೊಂದಿಗೆ ஹல்லேலூயா. ಇರುತ್ತದೆ. என் ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ தேவ ಮಕ್ಕಳೇ, கரம் மாத்திரம் உன்னோடு இருக்கும் என்றால், ದೇವರ ಹಸ್ತ ನಿನ್ನ உங்களோடு இருக்கும் என்றால், ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் ನಿಮ್ಮ மாறி போகும். ದುಃಖವು ಸಂತೋಷವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தாவீதும் தேவனுடைய கரத்தின் வல்லமையை அறிந்திருந்தார். ದೇವರ ಹಸ್ತದ ಮಹಿಮೆಯನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದನು. தாவீது, ಆದ ಕಾರಣ ದಾವಿದನು வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ, கடைசி நாட்களில் ಅವರ ಅಂತ್ಯ ಕಾಲದಲ್ಲಿ தன் மகனுக்கு சொல்லுகிறார். ತನ್ನ ಮಗನಿಗೆ வேதம் ಹೇಳುತ್ತಾರೆ, இப்படி சொல்லுகிறது. ವೇದ ಈ ರೀತಿಯಾಗಿ அவர் ಹೇಳುತ್ತದೆ. காலூன்றி நின்று சொல்லுகிறார். ಅವನು ಹೇಳುತ್ತಾರೆ, 1 நாளாகமம் ಒಂದು ಪೂರ್ವ ಕಾಲ 29வது அதிகாரம் 29ನೇ 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னார். 12ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡುವುದಾದರೆ, ஐஸ்வர்யமும் கனமும் கனமும் உம்மாலே வருகிறது. உம்மாலே வருகிறது. நல்ல கவனிங்க, உங்களுக்கு கொடுத்த ஐஸ்வர்யம் யாராலே வந்ததுதான்? ಚೆನ್ನಾಗಿ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ಐಶ್ವರ್ಯ உங்களுக்கு ಯಾರಿಂದ இருக்கிற ಬಂದದ್ದು? வீடு, ನಿಮಗೆ ಇರುವಂತ ಮನೆ, ஹல்லேலூயா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம், ನಿಮಗೆ ಇರುವಂತ ஐஸ்வர்யம் ಐಶ್ವರ್ಯವು உங்களுக்கு யார் கொடுத்தது? ನಿಮಗೆ ಯಾರು ಕೊಟ್ಟದ್ದು? யார் கொடுத்தது? ಯಾರು ಕೊಟ್ಟಿದ್ದು?
என்ன வாயில சொல்ல மாட்டேங்க. ಬಾಯಿಂದ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. திரளான காரியத்தை தேவனுடைய வீட்டிற்காக தாவீது கொடுத்தபோது அவர் சொன்னார், உம்முடைய கரத்திலிருந்து வாங்கினேன், நான் உமக்கே திரும்ப என்ன செய்ய. ಹೇರಳವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡಾಗ ಅವರು ಹೇಳಿ ನಿನ್ನ ಕೈಯಿಂದ எல்லாம் எங்க ತೆಗೆದುಕೊಂಡೇ இருந்தா வாங்கணும்? ಬಂದೆವು. ಯಾರಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡೆವು? ஹல்லேலூயா. ஹalleluya. அவருடைய கரம் தான் உங்களுக்கு கொடுக்கணும். ಆತನ ಹಸ್ತವೇ ನಿಮಗೆ இன்றைக்கு நீங்கள் ಕೊಡಬೇಕು. பெற்ற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் பிள்ளைகளும் இது நான் உங்கள் வீடுகளும் உங்கள் சம்பாத்தியங்களும் எல்லாமே தேவ கரம் உங்களுக்கு கொடுத்தது. ಈ ದಿನ ಹೊಂದಿದ ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವು ದೇವರ ಹಸ್ತ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟದ್ದು. வாயை திறந்து கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. ಬಾಯಿ ತೆರೆದು ಕರ್ತನಲ್ಲಿ அவர் ಕೇಳಿರಿ. சந்தோஷப்படுவார். ಅವರು என் ಸಂತೋಷಪಡುತ್ತಾರೆ. தகப்பனே, ನನ್ನ ತಂದೆಯೇ, எனக்கு கொடுத்த பிள்ளைகள், ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ எனக்கு ಮಕ್ಕಳು, கொடுத்த மனைவி, ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ எனக்கு ಹೆಂಡತಿ, கொடுத்த புருஷன், ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ எனக்கு ಗಂಡನು, கொடுத்த வீடு, ನನಗೆ ಕೊಟ್ಟಂತ ಮನೆ, எல்லாமே ಎಲ್ಲವೂ ಸಹ நீங்க தான் எனக்கு கொடுத்தது. கரத்தை ನೀನೇ உயர்த்தி ನನಗೆ சொல்லுங்க. ಕೊಟ್ಟದ್ದು ಎಂಬುದಾಗಿ உம்முடைய ಹೇಳಿರಿ. கரம் தான் எனக்கு கொடுத்தது. ನಿನ್ನ ಹಸ್ತವೇ ನಮಗೆ ಕೊಟ್ಟದ್ದು. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, ஹalleluya. ஹalleluya. ஐஸ்வரியமும் ಐಶ್ವರ್ಯವೂ கனமும் ಘನವೂ உம்மாலே வருகிறது. ನಿನ್ನಿಂದಲೇ தேவனே ಬರುತ್ತದೆ. எல்லாவற்றையும் ஆளுகிறவர். ದೇವರೇ ಎಲ್ಲವನ್ನು உம்முடைய ಅರಸಾಳುವವನು. கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ ಶಕ್ತಿಯು எவரையும் மேன்மைப்படுத்தவும் ಯಾರನ್ನು பலப்படுத்தவும் ಬಲಪಡಿಸಲು உம்முடைய கரத்தினால் ஆகும். ನಿನ್ನ ಹಸ್ತದಿಂದ ಸಾಧ್ಯ. நீங்க வீட்டுல போய் 28 29 வாசித்து பாருங்க. 28 28 அதிகாரத்தை 29ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 28ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡಿ. தன் மகன் சாலமோனுக்கு சொல்லுகிறார். ತನ್ನ ಮಗನ ಸಾಲೋಮನಿಗೆ இதற்கு அடுத்து ಹೇಳ್ತಾನೆ. ராஜ்யபாரத்தை அவர்தான் கவனிக்க போகிறார். ನಂತರ ಅರಸನ್ನು ಅವರೇ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಮಗನೇ, ஐஸ்வர்யம் அவரால் தான் வருகிறது. ಐಶ್ವರ್ಯ ಅವರಿಂದಲೇ ಬರುತ್ತದೆ. அவரால் தான் வருகிறது. ಘನವು ಅವರಿಂದಲೇ ಬರುತ್ತದೆ. அவருடைய கரத்தினால் ಅವರ ಹಸ್ತದಿಂದ யாரையும் மேன்மைப்படுத்த முடியும். ಯಾರನ್ನೋ யாரனாலும் அவருடைய கரம் மேன்மைப்படுத்த. ಯಾರನ್ನಾದರೂ ಮಹಿಮೆ ಪಡಿಸುವ மேன்மை அடையணும் விரும்புகிறீர்களோ, ಮಹಿಮೆ ಪಡಿಸಲು ಇಚ್ಛಿಸುತ್ತೀರೋ, தேவ கரம் தான் உங்களை மேன்மைப்படுத்தும். ದೇವರ ಹಸ್ತವೇ ನಿಮ್ಮನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತದೆ. தேவனுடைய கரம் தான் உங்களை பலப்படுத்தும். ದೇವರ ಹಸ್ತವೇ ನಿಮ್ಮನ್ನು ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. நேரம் கடந்து விட்டபடினால் முடி. ಸಮಯ ದಾಟಿದ್ರಿಂದ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. மாதத்தில் ಈ ತಿಂಗಳಿನಲ್ಲಿ தேவனுடைய கரம், ದೇವರ ಹಸ್ತವು, தேவனுடைய கரத்தின் நிழல், ದೇವರ ಹಸ್ತದ ನೆರಳು, இவைகளை குறித்து நாம் தியானிக்க ಇದು போகிறோம். ಕುರಿತಾಗಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஃபர்ஸ்ட் சண்டே ಬರ್ತಕ್ಕಂತ ಭಾನುವಾರ ಮೊದಲನೇ ಭಾನುವಾರ 5 ஆராதனைகள் எப்பொழுதும் போல உண்டு. 5 6ನೇ ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿರುತ್ತದೆ. அதிகாலை கிருபையின் கூட்டம், ಬೆಳಗ್ಗೆ ಕೃಪೆಯ ಕೂಟ, அதுல கர்த்தருடைய பந்தியை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ಕರ್ತರ ಮೇಜಿನ ಕುರಿತಾಗಿ ಯೋಚಿಸುತ್ತಿದ್ದೆ. சிலர் ஆலோசனையாய் சொன்ன காரியம், ಕೆಲವರು ಆಲೋಚನೆಯಿಂದ ಹೇಳಿದ ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல கம்யூனியன் கொடுக்கலாம், ரெண்டாவது மூன்றாவது சர்வீஸ் கூட்டம் அதிகமாகிவிடும், கஷ்டமாக இருக்கும். ಫಸ್ಟ್ ಸರ್ವಿಸ್ ಅಲ್ಲಿ ಕಮ್ಯುನಿಯನ್ ಕೊಟ್ರೆ 2 ಮತ್ತು வருகிற ஞாயிற்றுக்கிழமை ಬರುವಂತ ಭಾನುವಾರ அதிகாலை அந்த கிருபையின் கூட்டத்தின் ஆராதனையிலும் கர்த்தருடைய பந்தி உண்டு. ಬೆಳಗ್ಗೆ ಕೃಪೆ ಕೂಟದಲ್ಲಿ ಕರ್ತನ ಮೇಜ. கிருபையின் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மறுபடியும் நாங்க ஆராதனைக்கு வரோம் பாஸ்டர், அப்போ கம்யூனியன் எடுக்கலாமா? 2 நேரம் கம்யூனியன் எடுக்கலாம், தவறே கிடையாது. ಕೃಪೆ ಕೂಟದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ 2ರಲ್ಲೂ ಸಹ ಕಮ್ಯುನಿಯನ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಹುದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில தூர இடத்தில் வர்றாங்க. ಕೆಲವರು ದೂರದಿಂದ ಬರುತ್ತೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஃபர்ஸ்ட் சண்டே கம்யூனியனுக்கு வரக்கூடிய கிளை சபைகள் எல்லாரும் இங்கே தான் ஆராதனை. ಫಸ್ಟ್ ಸಂಡೇ ಬರ್ತಕ್ಕಂತ ಶಾಖಾ ಸಭೆಯ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲೇ ಬರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கர்த்தரை கேட்போம். ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ. இந்த மாதம் நம்ம எல்லாரும் ಈ ತಿಂಗಳು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು எதை உணரணும்? ಯಾವುದನ್ನ We should ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. realize ದೇವರಲ್ಲಿ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. the shadow of God's hand. ದೇವರ ನೆರಳಿನ ಹಸ್ತವು, தேவ கரம் ದೇವರ ಹಸ್ತ உங்களோடு இருக்கிறத எல்லாரும் என்ன செய்யணும்? ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇರುವಂತದ್ದು ಎಲ್ಲರೂ ಏನು அதை ಮಾಡಬೇಕು? உணர விரும்புறீங்களா? ಗ್ರಹಿಸಲು ಆಸೆ ಪಡುತ್ತೀರಾ? முழங்கால் படிட்டு சத்தமா கர்த்தரை கேளுங்க. ಮೊಣಕಾಲೂರಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಶಬ್ದವಾಗಿ ಕೇಳಿ, கர்த்தாவே, ಕರ್ತನೇ, உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். ನಿನ್ನ ಹಸ್ತವು ನನ್ನೊಂದಿಗೆ எல்லாரும் வாய்களை ಇರಬೇಕು. திறந்து கர்த்தரை ಬಾಯಿ கேளுங்க. ತೆರೆದು ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳಿರಿ, சந்தோஷமாய் கேளுங்க. ಸಂತೋಷವಾಗಿ ಕೇಳಿರಿ. அப்பா, உம்முடைய கரம், ಅಪ್ಪ ನಿನ್ನ ಹಸ್ತವು, உம்முடைய கரம். ನಿಮ್ಮ ಹಸ್ತವು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ உம்முடைய ಉಂಟಾಗಲಿ. கரம் ನಿನ್ನ ಹಸ್ತವು என்னோடு கூட இருக்க வேண்டும். ನನ್ನೊಂದಿಗೆ ಇರಬೇಕು. என்னோடு கூட இருக்க வேண்டும். ನನ್ನೊಂದಿಗೆ ಇರಬೇಕು. ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்தா கர்த்தர் கொடுப்பார். ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಾದರೆ ಕರ್ತನು யாபேஸ் ಕೊಡುತ್ತಾರೆ. வேண்டிக் கொண்டான். ಯಾಬೇಸನು அவன் ವಿಜ್ಞಾಪಿಸಿದನು. வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி ಅವನು செய்தார். ಮೊರೆ ಇಟ್ಟದ್ದನ್ನು ದೇವರು ಅನುಗ್ರಹ ಮಾಡಿದನು. எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்க, சிறு ಎಲ್ಲರೂ பிள்ளைகள், ಬೇಡಿಕೊಳ್ಳಿರಿ, பெரியவர்கள். ಚಿಕ್ಕವರು ದೊಡ್ಡವರು. ஆன்லைன்ல ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ வர முடியாதபடி இருக்கிற என் அன்பு தேவனுடைய ಬರಲು பிள்ளைகளே, ಸಾಧ್ಯವೇ ಇರತಕ್ಕಂತ ದೇವರ இவ்வளவு ಮಕ್ಕಳೇ, மகிமையாய் ஒரு தேவனுடைய வீட்டில் ஆராதனை நடைபெறுகிறது, என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று கலங்குகிற தேவனுடைய ಮಹಿಮೆಯಾಗಿ பிள்ளையே, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ನಡೆಯುತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಇರುವಂತ ದೇವರ தேவ ಮಕ್ಕಳೇ, கரம் ದೇವರ உங்கள் ಹಸ್ತವು மேலேயும் இப்பொழுது அமர்ந்து ನಿಮ್ಮ கொண்டிருக்கிறது. ಮೇಲೆ ಈಗ ಇದೆ. எல்லார் மீது அந்த கரம் இறங்கி ಎಲ್ಲರ கொண்டிருக்கிறது. ಮೇಲೆ ಈಗ ದೇವರ எல்லாரும் ಹಸ್ತ வாய்களை திறந்து ಇರುತ್ತಿದೆ. கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿ ತೆರೆದು ಕೇಳಿರಿ. பிதாவே, ತಂದೆಯೇ, உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும். ನಿನ್ನ ಹಸ್ತ ನಮ್ಮೊಂದಿಗೆ என் அன்பு ಇರಬೇಕು. சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ಪರಿಸ್ಥಿತಿ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದರೂ கர்த்தரை
பார்த்து சொல்லுங்க. ಕರ್ತ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. சூழ்நிலையை ಪರಿಸ್ಥಿತಿಗಳನ್ನು தேவ கரம் மாற்றிவிடும். ದೇವರ ಹಸ್ತ உங்க நம்பிக்கை ಬದಲಾಗಿಸುತ್ತದೆ. வேறு எதன் மேலேயும் ನಿನ್ನ வைக்காதீங்க. ನಂಬಿಕೆ ಯಾವುದರ ಮೇಲೆ எந்த ಇಡಬೇಡಿರಿ. மனுஷன் மேலேயும் ಯಾವುದೇ வைக்காதீங்க. ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ அவங்க ಬೇಡ. உதவி செய்வாங்களோ இவங்க உதவி செய்வாங்களோ எதையும் மேல நம்பிக்கை ಅವರ ಸಹಾಯ வைக்காதீங்க. ಇವರ ಸಹಾಯ ಎಂಬುದಾಗಿ தேவ ಯಾರ கரம் தான் ಮೇಲೆ உன்னை ಬೇಡ. மேன்மைப்படுத்தும். ದೇವರ ಹಸ್ತವೇ தேவ ನಿಮ್ಮನ್ನು கரம் தான் உன்னை ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತದೆ. பலப்படுத்தும். ದೇವರ ಹಸ್ತವೇ தேவ ನಿಮ್ಮನ್ನು கரம் தான் உனக்கு ಬಲಪಡಿಸುತ್ತದೆ. ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ದೇವರ ಹಸ್ತವೇ ನಿಮಗೆ தேவ ಐಶ್ವರ್ಯ கரம் தான் உன்னை ತರುತ್ತದೆ. ஆசீர்வதிக்கும். ದೇವರ ಹಸ್ತವೇ ನಿಮ್ಮನ್ನು அந்த ಆಶೀರ್ವದಿಸುತ್ತದೆ. கரத்திலிருந்து நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று ಹಸ್ತವನ್ನು விரும்பு. ನೀವು ಆಸೆ ಪಡಬೇಕು. எங்கள் அன்பின் தகப்பனே, ಪ್ರೀತಿಯ ತಂದೆಯೇ, எங்களை நேசித்து ನಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಸಿ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை ಈ ರೀತಿಯಾದಂತ நீர் ವಾಗ್ದಾನವನ್ನು கொடுத்ததற்காக உமக்கு ನೀವು ஸ்தோத்திரம். ಕೊಟ್ಟದ್ದಕ್ಕಾಗಿ உம்முடைய ನಿಮಗೆ கரத்தின் ಸ್ತೋತ್ರ. நிழலினால் ನಿಮ್ಮ ಹಸ್ತದ எங்களை ನೆರಳಿನಿಂದ மறைப்பேன் என்று சொன்னீரே. ನಮ್ಮನ್ನು ಒದಗಿಸುವೆನು எங்களை ಎಂಬುದಾಗಿ மறைத்துக் ಹೇಳಿದ್ದೀರಿ. கொள்ளுவீராக. ನಮ್ಮನ್ನು இந்த ಒದಗಿಸಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗು. வாக்குத்தத்தம் ಈ இதை ವಾಗ್ದಾನವು கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ಕೇಳುತ್ತಿರುವ சபையின் ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿಯೂ, பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ಸಭೆಯ ಮಕ್ಕಳ நிறைவேற ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿಯೂ போகிறதற்காக ನೆರವೇರುವುದಕ್ಕಾಗಿ வந்திருக்கிற ಸ್ತೋತ್ರ. எல்லாரையும் ಬಂದಿರತಕ್ಕಂತ உம்முடைய நாமமாகிய ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ನಾಮವಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ வாழ்த்துகிறேன். ಹಾರೈಸುತ್ತೇನೆ. ஆசீர்வதியும். ಆಶೀರ್ವದಿಸು. கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கே ಘನ செலுத்துகிறோம். ಸ್ತುತಿ ಮಹಿಮೆ ನಿಮಗೇ இயேசு ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. கிறிஸ்து என்ற ಯೇಸು உம்முடைய ಕ್ರಿಸ್ತನೆಂಬ விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ನಿಮ್ಮ ಅಮೂಲ್ಯವಾದ எங்கள் ನಾಮದಲ್ಲಿ ಜೀವನುಳ್ಳ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ಪಿತಾವೇ. ನಮ್ಮ ಜೀವ